Evening, children. In fifth standard science நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது எனர்ஜி அப்படிங்கிற லெசன் தான் இல்லையா? ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி. ரெண்டு எனர்ஜி பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் தட் ஒரு ஜென்ரல் கொஷின் ஆன்சர் ரிலேட்டட் சயின்ஸ் சப்ஜெக்ட் கொஷின் வித் ஆன்சர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆர் அதர்வைஸ் தெரியல அப்படின்னாலும் லேர்ன் பண்ணிக்கோங்க. நோட் புக்கு வேற ஏதாவது கையில வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ நோட் இட் டவுன். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். திஸ் இஸ் ரிலேட்டட் ஃபார் யுவர் சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the process by which plants make their food? எல்லா தாவரங்களும் உணவு தயாரிக்கிறது இல்லையா? சோ அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பேரு? இங்கிலீஷ்ல போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல ஒளிச்சேர்க்கை. திஸ் இஸ் காமன் கொஸ்டின். நம்ம தாவரங்கள் உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா போட்டோசிந்தசிஸ் ஆர் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது நம்ம சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம், பட் மறக்க கூடாது. வாட் கேஸ் டூ லிவிங் கிரியேச்சர்ஸ் நீட் டு பிரீத்? நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான காற்று என்ன வாயுவை நாம் உயிர் வழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆக்சிஜன். எஸ், வி ஆர் இன்ஹேலிங் ஆக்சிஜன் கேஸ். நம்ம எந்த வாயுவை சுவாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா நம்ம சுவாசித்தலுக்கு பயன்படக்கூடியது ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம்? உட்கிரகிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? தண்ணீரினுடைய கொதிநிலை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் தண்ணீரினுடைய கொதிநிலை. இப்ப பாத்திரத்தை அடுப்புல வச்சு என்ன பண்றோம்? தண்ணிய வைக்கிறோம். இப்போ ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தண்ணி அடுப்புல வச்சு ஆன் பண்ணினதுமே இமீடியட்டா ஹீட் ஆகி அதுல பபிள்ஸ் வந்துடுமா? பார்த்துருக்கீங்க தானே எல்லாருமே? தண்ணிய நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா இட் வில் டேக் சம் டைம் டு ஹீட். ஒரு சில மணி துளிகள் ஆகும். ஏன்னு கேட்டா when the water reach the 100 degree centigrade அப்பதான் அதுல என்ன ஆகும்? அந்த கொதிநிலைன்ற பாயிண்ட் ரீச் ஆகும் பொழுது அதுல அந்த பபிள்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ 100 degree Celsius is the boiling point of water. It is one of the important common question. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய சாதாரண ஒரு முக்கியமான கேள்வி. Which planet is known as red planet? சிவப்பு கோள் அப்படின்னு அழைக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்டா மாஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? நமக்கு நம்ம ஒவ்வொரு கோள்கள் என்பது என்னது? ஃபுல்லும் சூரியனை சுற்றி வரக்கூடியது இல்லையா? ஒவ்வொரு கோள்கள் ஒரு இடத்துல இருக்கும். 3வது இடத்தில் இருப்பது என்னது? எர்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரெட் பிளானட், மார்ஸ் இஸ் நோன் அஸ் ரெட் பிளானட். அண்ட் fifth question, what do you call the force that pulls object towards the earth? நம்ம எந்த ஒரு பொருளை மேல தூக்கி போட்டாலும் யாரும் மேல அப்படி புடிச்சு வச்சுக்கிறதே இல்ல, தானா கீழே வந்துருது இல்லையா? பால் விளையாடுறோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடும் பொழுது ஆப்போசிட் பார்ட்டி will catch the ball or otherwise it will fall down. அந்த பாலை யாரும் கேட்ச் பிடிக்கலன்னா தானா பூமிக்கு வந்து அடைஞ்சிருது இல்லையா? ஏதோ ஒரு எனர்ஜி கீழே நம்மள என்ன பண்ணுது? அதை புல் பண்ணி இழுக்குது இல்ல, அந்த எனர்ஜி தான் கிராவிட்டி அப்படிங்கிறது. புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை காரணமாக ஒவ்வொரு பொருளும், மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கீழே பூமியை வந்தடையும். வாட் இஸ் த மெயின் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பம்பிங் பிளட்? ரத்தத்தை நமக்கு என்ன பண்ணுது? ஹார்ட்னுடைய வேலைனா ஃபுல்லும் அதை பம்ப் பண்ணி எல்லா இடங்களுக்குமே நமக்கு அனுப்பக்கூடியது. வாட் இஸ் த மெயின் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி ரெஸ்பான்சிபிள்? அதை நமக்கு சுருங்கி நம்ம அந்த ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம சினிமாலெல்லாம் கூட பார்த்துருப்போம், இதயம் எவ்வாறு சுருங்கி விரிகின்றதுன்னு. ஸோ அந்த மாதிரி சுருங்கி சுருங்கி விரிஞ்சுதான் நம்ம எல்லா உடம்புக்குமே ரத்தத்தை என்ன பண்ணுது? அனுப்பக்கூடிய பார்ட் ஹார்ட் அப்படிங்கிறது.
அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் தென் வாட் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஒரு செடியை பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். செடினா 2 பார்ட் இருக்கு. ஒன்னு ரூட் பார்ட், இன்னொன்னு ஷூட் பார்ட்னு சொல்லுவோம். SHOOT. மண்ணுக்கு மேல இருக்கிறது ஷூட் சிஸ்டம், மண்ணுக்கு கீழே இருக்கிறது ரூட் சிஸ்டம், வேரினுடைய பகுதி, வேர் சம்பந்தப்பட்டது. ஆணி வேர், சல்லி வேர்னு நிறைய வகையான வேர்கள். அந்த வேர்களோடு இருக்கக்கூடிய தொகுப்பு பூமிக்கு அடியில இருக்கும். அந்த பகுதி தான் என்ன பண்ணுது, நீர் மற்றும் கனிம சத்துக்களை நம்ம அந்த வேர் வழியாக எடுத்து எல்லா செடியினுடைய பாகங்களுக்கும் அனுப்பக்கூடிய வேலையை செய்யறது ரூட். வாட் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ் அப்படின்னு கேட்டா ரூட் பார்ட். நெக்ஸ்ட், which part of the cell contains the genetic materials? நம்ம செல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு பொருட்களுமே என்னது, நம்ம உடல்ல இருக்கக்கூடியது. ஒரு சின்ன துகள்னு கேட்டா எதை சொல்லுவோம்? செல் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறமா தான் அது மாலிகூல்ஸ், ஆர்கன் சிஸ்டம்னு மாறும். அப்ப அந்த செல்லுல நிறைய பகுதிகள் இருக்கு. ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சிருக்கக்கூடியது, அதை வைத்திருக்கக்கூடியது நியூக்ளியஸ். வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர்? நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்டா, மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2O. 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். வாட் do we call animals that eat both plants and animals? இப்போ அனிமல்ஸ்லயே ஒரு சில விலங்குகள் வந்து என்ன பண்ணும், அனிமல்ஸ் மட்டும் சாப்பிடும். ஒரு சில விலங்குகள் பிளான்ட்ஸ் சாப்பிடும். கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ்னு 3 வகையா பிரிக்கலாம். தாவரங்களை உண்ணுவது, விலங்குகளை உண்ணுவது, ரெண்டுமே சேர்ங்கிறது. சோ இந்த இரண்டையுமே சேர்த்து உண்ணக்கூடிய விலங்குகளுக்கு என்ன பேர்னா ஆம்னிவோர்ஸ். அவங்க செடிகளையும் சாப்பிடுவாங்க, விலங்குகளையும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்னது, ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு பேர். ஓகே. சோ இந்த 10 வினாக்களுமே உங்களுக்கு ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான அறிவியல் சார்ந்த கேள்விகள். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எஸ், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் இல்லையா? சோ எல்லா பொருள்களுமே எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஒவ்வொரு பொருளுமே அணு மற்றும் மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கும்? அணு அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த துகள்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டா 3 பேர் இருப்பாங்க. புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். சோ இந்த 3 பேரும் இருக்கக்கூடிய இடம் எது? அணு. ஓகே. யார் யாரெல்லாம் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இவங்க 3 பேரையும் உள்ளடக்கியதுதான் அணு அப்படிங்கிற துகள். சோ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறவங்களுடைய நகர்வு தான் நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிங்கிறது யாருடைய மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரான்கள் நகரக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்றோம், மின் ஆற்றல். எல்லா பொருள்களுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்குள்ளார யார் இருப்பாங்க நமக்கு? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அந்த 3 பேருமே நமக்கு இருப்பாங்க. அதுல 3 பேர்ல எலக்ட்ரான்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய போது என்னத்தை உருவாக்குவாங்கன்னு கேட்டா ஒரு எனர்ஜிய உருவாக்குவாங்க. அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரான் மூவ்மெண்ட். So the movement of electron in the object causes some energy. That energy is called as எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ நம்ம லைஃப்ல ரெகுலரா எல்லா இடங்கள்லயுமே என்ன தேவை, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது தேவை. ஏன்னா வீட்ல பல்ப் எரியணும், மிக்ஸி ஓடணும், கிரைண்டர் ஓடணும், டிவி நம்ம பார்க்கணும். எல்லா விஷயங்களுக்குமே என்ன தேவை? மின் ஆற்றல். மின் ஆற்றல் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இப்ப நம்ம சொன்ன எந்த ஒரு கேஜெட்ஸுமே வேலையே செய்யாது. எந்த மிஷினும் ஒர்க் ஆகாது. சரியா? அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பொருள்களுமே என்ன தேவை நமக்கு?
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லாம ஃபங்ஷன் ஆகாது. இது என்னது? பல்ப் எரியுது. பல்ப் எரியறது அப்படின்னு சொன்னா, லைட் சுவிட்ச போட்டா தான் எரியும். அப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். மின்னாற்றல் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் பொழுது, அந்த பிளேஸ்ல என்ன ஆகுது? பல்ப் அப்படிங்கிறது எரியும். எலக்ட்ரிக் ஹீட்டர், ஹாட் வாட்டர் பிரிப்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? தண்ணிய சூடாக்கறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய உபயோகிக்கக்கூடிய ஒரு மிஷின் வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர் நீட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் ஃபேன்ங்கிறதும் நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரிசிட்டி இருந்தா மட்டும்தான் அது ரன் ஆகும். சார்ஜிங் ஸ்மார்ட் போன், எல்லா போனுக்குமே என்ன தேவை? நமக்கு உணவு இருக்கோ இல்லையோ, காலையில எழுந்ததும் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் மொபைல், கம்ப்யூட்டர் அதுக்கெல்லாம் சார்ஜ் போடுவோம். நம்ம சார்ஜ எடுத்துக்கிறோமோ இல்லையோ, இவங்களுக்கு எல்லாம் சார்ஜ் போடுவோம். அப்பதான் நம்மளால இப்போ எல்லாரும் எல்லா இடத்துலயும் என்ன பண்ண முடியும்? வொர்க் பண்ண முடியும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். சோ நம்ம இப்போ 2 வீலர், 4 வீலர்லாம் இதே மாரி தான். ஆஃபீஸ் போறவங்கன்னு சொன்னா மொபைல் சார்ஜ் பண்ற மாதிரியே, வண்டிக்கும் சார்ஜ் பண்ணா தான் அவங்க ஆஃபீஸ்க்கு போக முடியும். இல்லையா? அந்த மாதிரி சார்ஜபிள் வெஹிக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். மைக்ரோவேவ் அவன். ஸோ கிறிஸ்பியா சாப்பிடுற சிப்ஸு, சமோசா இதெல்லாம் எதுல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்? இந்த ஒரு மைக்ரோவேவ் அவன்ல. அண்ட் தென் ஹேர் ட்ரையர். நம்ம வாட்டரை எவாப்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக் கெட்டில். கெட்டில்ங்கிறது ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உபகரணம். இதுல தண்ணியை ஊத்திட்டு இதுல வரக்கூடிய ஒயரை நம்ம என்ன பண்ணலாம்? பிளக் பாயிண்ட்ல நம்ம பிளக் பண்ணும் பொழுது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகும். அப்ப கூலா இருக்கக்கூடிய வாட்டர் நமக்கு ஹாட் வாட்டரா மாறும். அததான் திஸ் வாஷிங் மிஷின் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு. இது எல்லாமுமே நமக்கு எதுல ஃபுல்லுமே இயங்கக்கூடியது? எலக்ட்ரிசிட்டி. எஸ். இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மின்னாற்றல் எங்கெல்லாம் நம்ம தயாரிக்கிறோம்? ஸோ த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஜெனரேட்டர் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ் அண்ட் விண்மில். இந்த 3 இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்? மின்னாற்றல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன் இஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது அணு மின் நிலையம். அணு மின் நிலையத்துல அணுக்களை உடைத்து நம்ம என்ன பண்றோம்? அதிலிருந்து நமக்கு மின்னாற்றல் என்பதை நாம் உற்பத்தி செய்கிறோம். சரிங்களா? சோ இதுதான் மேஜரா நிறைய இடத்துலயும் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிசிட்டி மின்னாற்றல் என்பதை தயாரிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஹைட்ரோ அப்படின்னாலே என்னது? நீர் அப்படின்னு அர்த்தம். தண்ணி, நீர் மூலமாக தயாரிக்கக்கூடிய மின்னாற்றல். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது நீர் மின் நிலையம். அனல் மின் நிலையம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீர் மின் நிலையம். இங்க இருந்தும் நமக்கு மின்னாற்றல் என்பது தயாரிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்ல, நிறைய பார்த்திருப்பீங்க. யார் யார் ஊருக்கு பக்கத்துல எல்லாம் விண்மில் இருக்கு நிறையா? எல்லாருமே இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல இருந்து நீங்க இந்த இதுல படிச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஊரு எந்தெந்த ஊர் பக்கத்துல, எங்க ஊர் பக்கத்துல நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எங்க ஏரியால நிறைய விண்மில் பார்த்திருக்கேன். ஜாயிண்ட் மிஷின் இல்ல, அப்படியே அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது சின்னதா பிளேடு தெரியுது. ஆனா நம்ம ரோட்ல என்னைக்காவது டிராவல் பண்ணும்போது அந்த பிளேட ப்ரிப்பேர் பண்ணி தயாரிச்சு எடுத்துட்டு போகும்போது பார்க்கும்போது தான் அவ்ளோ பெரிய அது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய காத்தாடியில சின்ன சின்ன பிளேடு தான் இருக்கும்ல. இதே மாதிரி தான் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய அந்த பிளேட் ஆகப்பட்டது என்ன பண்ணுது? அந்த ரெக்க அப்படியே ஃபுல்லும் அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல சுத்துது. காத்து வேகமா அடிக்கும் பொழுது, அந்த விண்மில் ரொட்டேட் ஆகி அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதே போல எலக்ட்ரிக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் நீர்மின் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல இருந்து தண்ணிய வேகமா என்ன பண்றாங்க? கீழ வந்து கொட்டுது. அப்போ டேம்ல இருந்து வரக்கூடிய தண்ணீல என்ன பண்ணுவாங்க? கீழ ஒரு டர்பைன் இந்த மாதிரி வீல் இருக்கும். அது அதன் மூலமாக அந்த தண்ணி அதுல ரொட்டேட் ஆகும்போது, அந்த ரொட்டேஷன் வேகமா இருக்கச்ச என்னாகும்? அங்க இருந்தும் நம்ம என்ன பண்றோம்?
மின்சாரம் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்னா அணுவை பிளந்து அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலிலிருந்து மின்சாரம்ங்கிறது தயாரிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், எஸ் தட் இஸ் சோலார் எனர்ஜி. இல்ல நிறைய இடத்துலயும் இப்ப வந்துட்டு சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாத்தின்னு இருக்கோம். அங்க ஃபுல்லும் பெரிய பெரிய தகடு போன்ற பெரிய பிளேட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? அது எல்லாம் சூரிய ஆற்றலை நம்ம வந்து சோலார் எனர்ஜிய அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய மெஷின் அங்க அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். நம்ம நெறைய கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இப்ப வண்டி ஓடுது, எலக்ட்ரிக் குக்கர், நம்ம உணவு தயாரிக்கிறதுக்காக, சாப்பாட்டுக்காக அதெல்லாமே நம்ம வீட்லயே பல இடங்கள்ல என்ன பண்றோம், எல்லார் வீட்லயுமே அந்த நமக்கு சூரிய ஆற்றலை மாற்றுவதற்கு உண்டான அந்த பேனல் வச்சிருக்கோம். அந்த மாதிரி பேனல் அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய மின்னாற்றலை நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டிய நம்மளே தயாரிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. நம்மள பல பேர் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? ஸோ எங்க இருந்து நம்ம வாட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? இப்ப எல்லா பொருள்களுமே அணுக்கள் மூலக்கூறுகளால் ஆனது. அணுங்கிறதுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. அதுல எலக்ட்ரானினுடைய நகர்வு அப்படிங்கும் பொழுது ஒரு அணுக்கள்ல எலக்ட்ரான் நகரும் பொழுது ஒரு ஆற்றலை உருவாக்குகின்றது. அந்த ஆற்றலே மின்னாற்றல் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த விசை அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எங்க தயாரிக்கிறோம் அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்த டிஸ்கஸ் பண்ண அதே விஷயங்கள் தான். வாட் ஆர் த யூசஸ், இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வாட் ஆர் த யூசஸ்? எதெல்லாம் பார்த்தோம்? இப்ப நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம்? மெயினா நம்ம வீட்ல இருக்கக்கூடியது ஃபேன், டிவி, மிக்ஸி, கிரைண்டர். ஸோ இந்த எல்லாமுமே எதனால இயங்கக்கூடியது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதனால தான் ஃபுல்லுமே இயங்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலக்ட்ரிக் அயர்ன் பாக்ஸ். நம்ம துணிகளை எல்லாம் என்ன பண்றோம், ஃபுல்லுமே இஸ்திரி போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுருக்கங்கள் நீங்குவதற்கு. அது அயர்ன் பாக்ஸ். அண்ட் தென் எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம்ல. கேஸ், எல்பிஜி கேஸுக்கு பதிலாக மின்னாற்றலை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறது ரொம்ப இன்னும் குயிக்கா ஃபாஸ்டா நம்மளுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்காக பயன்படக்கூடியது. அண்ட் தென் கார் அண்ட் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின். எல்லாருமே எலக்ட்ரிக் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா நீங்களா? எல்லாரும் போயிருக்கீங்களா? சென்னைக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொன்னா பஸ்ஸுக்கு பதிலா நிறைய இடத்துல என்னது இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளேஸ். அண்ட் தென் ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரலாம். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல பஸ்ஸை மட்டுமே நம்பி இல்லாம அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் கார் அண்ட் தென் எலக்ட்ரிக் ட்ரெயின் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து ஒரு பாதி விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு என்னாச்சு, டிக்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மின்னாற்றலை பயன்படுத்தி அந்த ஒரு டிராவல் ட்ரெயின்ங்கிறது சாதாரணமாக கரி என்ஜின். நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல அந்த மாதிரி கிடையாது. ஷார்ட்டா ஒரே ஊருக்குள்ளார நமக்கு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்டரிஸ்ல நிறைய தொழிற்சாலைகள்ல நமக்கு எல்லா விஷயங்களையுமே உற்பத்தி செய்வதற்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி இருந்தாதான் அந்த மிஷின்ஸ் எல்லாம் ரன் ஆகும். ஸோ அந்த ஃபேக்டரிஸ்லயும் நமக்கு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன ஆற்றல் கேட்டா வேதி ஆற்றல். நம்ம ஒளியாற்றல், ஒளியாற்றல், மின்னாற்றல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அது போலவே அடுத்த ஒரு எனர்ஜின்னு பாக்குறது கெமிக்கல் எனர்ஜி. எல்லா ஆற்றலையும் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வேறு வேறு நமக்கு பயன்பாடும் நம்ம பார்க்குறோம். எப்படி உற்பத்தி செய்யறோம், அதனுடைய கான்செப்ட் என்னங்கிறதையும் பார்த்துக்கிறோம். சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி,
அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லாஸ்ட் நம்ம பார்க்கிறது கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஸ்டோர் சப்ஸ்டன்ஸ் when atoms join together to form a கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அணு எல்லாம் சேர்ந்து ஒரு வேதிப்பொருளை உருவாக்கும் பொழுது அந்த வேதி ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல சேமிக்கப்படுகின்றது. சோ என்ன பண்றாங்க, இங்க ஒரு ஆட்டம் இருக்காங்க, இங்க ஒரு ஆட்டம் இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நமக்கு ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறாங்க. சோ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம்ல, ஜெனரல் கொஸ்டின், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வாட்டர்? H2O. அப்ப இங்க யாரு? ஒண்ணு H, ஒண்ணு O. இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் நமக்கு வாட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல நம்ம சாப்பிடுற உப்பு இருக்குல்ல, NaCl அப்படின்னு பேரு. சால்ட்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா NaCl. Naங்கிற ஒருத்தரு, Clங்கிறது ஒருத்தரு. 2 பேரும் சேர்ந்துதான் நமக்கு சாப்பிடக்கூடிய உப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அந்த மாதிரி தனித்தனியாக 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட என்ன பண்றாங்க? ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அதுல ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது உருவாகிறது. அந்த எனர்ஜி தான் கெமிக்கல் எனர்ஜி. அணுக்கள் ஒன்றிணைந்து வேதிப்பொருளை உருவாக்கும் பொழுது வேதி ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன பண்ணுது? சேமிக்கப்படுகின்றது. அந்த வேதிப்பொருள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நமக்கு வேதி ஆற்றல்ங்கிறதையும் வெளிப்படுத்தும். இதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொன்னா, டைஜஷன். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய செரித்தல் அப்படிங்கிற செயல் தான். உணவு செரித்தல். நம்ம பார்க்க என்னென்னலாம் சாப்பிடுறோம்? காலையில 4 இட்லி சாப்பிட்டேன். 10:30 மணிக்கு 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன். 12 மணிக்கு தக்காளி சாதம் சாப்பிட்டேன். 5 மணிக்கு காஃபி குடிச்சேன். நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன். இவ்வளவு பொருளையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வீட்லன்னா தனி பாக்ஸ்ல போட்டு வைக்கிறோம். ஆனா நம்ம உடம்புல வாயில போட்டதுக்கு அப்புறம் உள்ள போனா இரைப்பை அப்படிங்கிற இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்குது. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நமக்கு என்னத்த கொடுக்குது? ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்த தான் கொடுக்குது. இத எல்லாமே நான் சாப்பிடல. ஃபுல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு விரதம்ப்பா அப்படின்னு சொன்னா ரொம்ப டயர்டா இருப்போம். ஏன்னா காலையில இருந்து என் உடம்புல எதுவுமே போகல. அப்போ அந்த இடத்துல என்ன இல்ல நமக்கு? எனர்ஜி இல்ல. "ஏன் இவ்ளோ டயர்டா இருக்கன்னா, காலையில இருந்து சாப்பிடவே இல்ல தெரியுமா?" அப்படிம்பாங்க. அப்ப எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் நம்ப? ஃபுட் எடுத்துக்கணும். சாப்பாடு எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நமக்கு தண்ணியும், உணவும் தான் நமக்கு ஆற்றலை கொடுக்கின்றது. அப்ப அந்த உணவு என்பது என்னவாக மாறுது? டைஜஷன் ஆயி தான் எனர்ஜியா நமக்கு கன்வெர்ட் ஆகிறது இல்லையா? சோ the food we eat contains chemical energy. உண்ணக்கூடிய உணவு என்பது வேதியாற்றலை கொண்டுள்ளது. அந்த வேதியாற்றல் நமக்கு இயங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றது. கைனெடிக் எனர்ஜி. நான் பேசுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என்ன தேவை? ஆற்றல் தேவை. So chemical energy is converted into kinetic energy. கெமிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றல் தான் நம்ம இயங்குற ஆற்றலை கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம விறக எரிக்கிறோம் இல்லையா? வுட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம? வெப்பத்தை கொடுப்பது. எரியுது. மரம் எரிஞ்சு என்னத கொடுக்கறது? ஹீட் எனர்ஜி. சோ வெப்ப ஆற்றலை கொடுக்கின்றது. இந்த வெப்ப ஆற்றலையும் என்ன இருக்கு நமக்கு? அந்த கெமிக்கல் எனர்ஜி. அதே போல மின்சாரம் உற்பத்தி செய்யறது. மின்சாரம் எதனால எங்கிருந்து நமக்கு உற்பத்தி செய்யறோம்னு சொன்னோம்? நிலக்கரி. இந்த நிலக்கரி என்பது என்னதான் உருவாக்குறது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உருவாக்கக்கூடியது. இந்த எனர்ஜியும் இந்த இடத்துலயும் நமக்கு என்னன்னு கேட்டா, இதுவும் நம்ம வேதியாற்றல் என்பது மின்சாரம் தயாரிக்க பயன்படுகின்றது. கோலை எரிச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம மின்னாற்றல் தயாரிக்கிறோம். ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸ் எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்றோம்? பேட்டரி செல்லுல உள்ள என்னப்பா இருக்கு? பேட்டரி இருக்கு. பேட்டரி அப்படிங்கிறதும் உள்ள கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது அதுல இருக்கிறது. ஓகே. சோ அண்ட் தென் பெட்ரோல், டீசல் இது எல்லாமும் எல்லா வாகனங்கள் நமக்கு இயங்குவதற்கு பயன்படுகின்றது. அதிலும் வேதியாற்றல் அப்படிங்கிறது இருக்கு. சோ வேதியாற்றல் அப்படிங்கிறது 2 அணுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு என்னது நமக்கு சேர்மங்களை உருவாக்கும் பொழுது அதில் ஒரு ஆற்றல் என்பது சேமிக்கப்படுகிறது. அந்த ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்றோம்? வேதி ஆற்றல். So I'm going to show one simulation related that.
சின்ன சின்ன குவிஸ் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி? So என்னது இது? Flashlight produces the light energy by using which one of the following type of energy? Electric energy, solar energy, nuclear and then sound energy. இது என்ன எனர்ஜி நமக்கு? சாரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, சோ இதுல ஆர் மிஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். An object produces sound because ஒலியை உற்பத்தி செய்வது. Reflects light from the sun, generates electrical energy, absorbs heat from water, causes air to vibrate. So light energy அப்படிங்கிறது என்னது நமக்கு? Sound produces அப்படிங்கிறது ஏர் டு வைப்ரேட், காற்றில் அந்த ஒலி அலைகள் நமக்கு அதிர்வடையும் பொழுதுதான் அந்த ஒலி என்பது எழுப்பப்படும். இது என்னது? அவன் கேக் பண்றது இல்லையா? கேக் பண்ண என்ன வேணும்? மெக்கானிக்கல் எனர்ஜியா, சவுண்ட் எனர்ஜியா, தெர்மல் எனர்ஜியா, லைட் எனர்ஜியா? எஸ், தெர்மல் எனர்ஜிங்கிறது தான் ஹீட் எனர்ஜி. சோ வெப்பத்தினால் தான் இந்த இடத்துல நமக்கு இந்த கேக் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்றோம். இது என்னது? Will bow. Electrical. The boy is using a bow and arrow. What from the energy does a bow and arrow demonstrate? Electrical energy, mechanical energy, sound energy, thermal. இதை இயக்குவதற்கு எலக்ட்ரிக்கலா, சவுண்டா, தெர்மலா? எஸ், மெக்கானிக்கல் எனர்ஜி. சாதாரணமா நம் கையால் நாம் இயக்கி வைக்கும் பொழுதுதான் அதுல இருந்து அம்பாகப்பட்டது வெளியேறும். ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் தெர்மல் ஆர் லைட் எனர்ஜி. லேம்ப், ஓவன், கேண்டில், பைசைக்கிள். இது எல்லாத்துக்குமே என்ன வேணும் நமக்கு? ஃபுல்லுமே லைட் எனர்ஜி அப்படிங்கிறது வேணும். பைசைக்கிள் அப்படிங்கிறதுக்கு என்ன தேவையில்லை? லைட் எனர்ஜி தேவையில்லை. சோ இந்த ஒரு சின்ன நம்ம பார்த்த இந்த ஆக்டிவிட்டிங்கிறது இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் தான். ஓகேங்களா? எஸ், திஸ் இஸ் கெமிக்கல் எனர்ஜி சிமுலேஷன். கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? இரண்டு அணுக்கள் இணைந்து உருவாகும் பொழுது என்ன உருவாகிறது? Energy is produced when and two atoms are combined to form a compound. So what are the process here? Combustion reaction, photosynthesis, battery. So இங்கெல்லாம் என்ன நடக்குது நமக்கு? இந்த ரியாக்ஷன்ஸ் நமக்கு கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐம் கோயிங் டு செலக்ட் கம்பஷன் ரியாக்ஷன். CH4 and then O2 இதெல்லாம். ஸோ என்ன உருவாகுது நமக்கு? எனர்ஜி. அப்போ H2O, CO2, H2O ஆர் த ப்ராடக்ட். இதுல இருந்து கிடைக்கக்கூடியது ஸ்டார்ட் ரியாக்ஷன். ஸோ இது எல்லாம் சேர்ந்து என்ன வருது? இது என்னது இது? எஸ், தட் இஸ் எனர்ஜி எக்ஸ்பிரஷன். ஆற்றல் வெளியிடுவது அப்படிங்கிறது தான் அந்த மஞ்சள் கலர்ல வந்தது எல்லாமே. இந்த எல்லாம் இணைந்து நமக்கு மீத்தேன், ஆக்சிஜன் இணைந்து நமக்கு என்ன கொடுக்குது? H2O, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, so இதான் நம்ம எனர்ஜி. கெமிக்கல் bond store the potential energy that can be released during the reactions. Released energyங்கிறது energy released when bonds are broken and form the chemical reaction. ரியாக்ஷன்ல அந்த அணுக்களினுடைய பிணைப்பு உடைந்து நமக்கு ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. சரியா? செகண்ட் ஒன் போட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கைன்னு படிச்சோம்ல, அதுதான். சோ சூரிய ஒளி வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், வாட்டர் வேணும் இல்லையா? இவர் சூரியன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் தாவரம். இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டு என்ன கொடுக்கறாங்க நமக்கு? C6H12O6, that is the formula of glucose, that is charge, energy அப்படின்னு பேரு. ஸ்டார்ட் ரியாக்ஷன். ஸோ ஹியர் என்னது? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறத கொடுக்குது. ஓகே, இதுதான் இப்போ எனர்ஜி ஃபார்மேஷன். கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம கெமிக்கல் எனர்ஜிங்கிறது என்னது? இவை எல்லாமே சேர்ந்து இணைந்து நமக்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுது. அமோனியம் குளோரைடு, MnO2, மெக்னீசியம் டை ஆக்சைடு, ஜிங்க், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்கறாங்க நமக்கு? சேர்ந்து இணைந்து ஆற்றல் அப்படிங்கிறத கொடுக்கறாங்க.
சோ என்ன பண்றாங்க? இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி நமக்கு எனர்ஜிங்கிறது ரிலீஸ் ஆகிறது. ஓகே. சோ வாட் இஸ் கெமிக்கல் எனர்ஜின்னு சொன்னா, தட் இஸ் ஸ்டோர்ட் இன் சப்ஸ்டன்ஸ் when atom join together form a chemical compound. இவங்க எல்லாரும் யாரு? கெமிக்கல் காம்பவுண்ட் தான் இல்லையா? சோ இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜிங்கிறத கொடுக்கக்கூடியது. சோ இந்த சிமுலேஷன நம்மள பார்க்கும் பொழுது நம்ம லேர்ன் பண்ண ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. வீட்ல போயிட்டு இன்னைக்கு படிக்கக்கூடியது 2 கான்செப்ட். ஒண்ணு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கெமிக்கல் எனர்ஜி. இது 2யுமே ரீட் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா திருப்பியும் நான் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.